Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல செட்டிநாட் ஸ்டைல்ல ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ண போறேன்றத தான் பார்க்க போறோம். சோ வாங்க சேனலுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்கறதா இருந்தா சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஒரு முறை பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் பண்ணிட்டு இருக்கிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதுக்கு 200 கிராம் மஷ்ரூமை நான் நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருள் கொண்டு தான் நம்ம இந்த கிரேவியை செய்ய போகிறோம். இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றும் நம்ம எஃபர்ட் எடுக்க போகிறதில்ல. ஸோ நான் தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். இந்த 14 பொருள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த கிரேவியை நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் பிக்கோட சைடில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த பொருள் மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு செட்டிநாட் கிரேவி நம்ம ரெடி பண்ணலாம். இந்த 14 பொருளையும் நான் ஃப்ரை பண்ணாமல் பச்சையாகவே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அந்த அரைச்ச அந்த விழுதை நான் லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆயில் தேவைப்படாது. ஸோ நான்ஸ்டிக் பேனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த ரா ஸ்மெல் அதை விட்டு போகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணுறேன். இதில் நான் எக்ஸஸாக எந்த ஆயிலும் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 2 ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூமை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதை நம்ம டூயல் பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதையே நம்ம கிரேவியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக நம்ம ட்ரையாக இது பண்ணி பொரியல் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரை மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். என்னோடய மசாலாவில் இருக்கிற அத்தனை காரமும் அந்த உப்பு ஸ்பைசி எல்லாமே அந்த மஷ்ரூமில் இறங்கும். நீங்கள் பொரியல் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டிங்கன்னா அதுவே நல்லா பாயில் ஆகி சூப்பராக வரும். மஷ்ரூம் சீக்கிரமாகவே பாயில் ஆகக்கூடிய ஒரு டிஷ். ஸோ நீங்கள் இதுக்காக ரொம்ப டைமும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு கிரேவி வேணும் அப்படின்றதுக்காக நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக் கன்சிஸ்டன்ஸை சீக்கிரமாகவே கொடுத்துடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மஷ்ரூம்லாம் நல்லா மேலே நல்லா சூப்பராக இருக்குது. இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டி ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு லிட் போட்டு மூடிட்டு கொஞ்சம் ஃப்ளேமை நார்மலாக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதான் ஃபைனல் ரிசல்ட். மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த டிஷ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஹெல்த் அண்ட் வெல்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.